பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் உங்களை வாழ்த்தி உங்களோடு கூட தேவனுடைய வசனங்களை பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து வருகிறீர்கள். நிச்சயமாகவே அதற்காக கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற இயேசுவின் வாழ்க்கையை குறித்த ஆராய்ச்சி தொடர் செய்தியிலே இயேசு பயன்படுத்தினவைகள் எவை எவை என்று இந்த மாதம் முழுவதும் பார்த்து வருகிறோம். அதில் கடைசியாக இயேசுவை சம்பந்தப்பட்டதும் இயேசு பயன்படுத்தினதுமான பாத்திரங்களை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த பாத்திரங்களில் முதலாவது கசப்பு என்கிற பாத்திரத்தையும், இரண்டாவது சுத்திகரிப்பு என்கிற பாத்திரத்தையும், மூன்றாவது பாடுகள் என்கிற பாத்திரத்தை பார்த்தோம். இயேசுவோடு கூட தொடர்புடைய இன்னொரு அதி முக்கியமான பாத்திரத்தை நான்காவதாய் பார்க்க போகிறோம். இந்த பாத்திரம் இயேசுவின் சரீரமாகிய பாத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆம், சரீரமாகிய பாத்திரம். இந்த சரீரமாகிய பாத்திரத்தை குறித்து வேதம் கொடுக்கிற விளக்கம் என்ன? எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால் அந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லி. ஆம், இயேசுவே இந்த உலகத்தில் இருக்கும் போது பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அதே சமயத்தில் இது தீர்க்க தரிசனமான வசனமும் கூட. ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர். அப்படியானால் இந்த சரீரமாகிய பாத்திரம் எதை குறிக்கிறது? இந்த சரீரத்திலே அவர் உபத்திரவத்தை எவ்விதத்திலெல்லாம் அனுபவித்தார், எந்தெந்த உபத்திரவத்தை அனுபவித்தார்? கர்த்தர் நல்லவர். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5 மற்றும் 8 ஆகிய வசனங்களை வாசித்தால் 5 விதமான உபத்திரவத்தை அவர் சகித்ததாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒன்று, காயப்படுதலை அவர் அனுபவித்தார். இரண்டாவது, நொறுக்கப்படுதலை அவர் அனுபவித்தார். மூன்றாவது, ஆக்கினையை அவர் அனுபவித்தார். நான்காவது, தழும்புகளையும் ஆண்டவராக இயேசு அனுபவித்தார். ஐந்தாவதோ மிகவும் வாதிக்கப்படுவதை கூட அவர் அனுபவித்தார். இப்படி 5 பெரும் பாடுகளை அவர் அனுபவித்துதான் 50 காயங்களோடு கூட உங்களுக்காக, எனக்காக, நமக்காக முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு சிலுவையிலே தொங்கினார். கர்த்தர் நல்லவர். அவருடைய சரீரமாகிய பாத்திரம். அவருடைய சரீரத்தை குறித்து வேதம் பாத்திரம் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஒரு பாத்திரத்தை நாம் பல விதத்துக்கு பயன்படுத்துவதை போல இந்த 5 விதத்துக்கு இயேசுவின் சரீரம் கடைசி நாட்களில் உபத்திரவத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த காலம் கடைசி காலம். சத்தியங்களும் வசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் கர்த்தருடைய வெளிப்பாடுகளும் நிறைவேறி வருகிறது. பல தூர தேச நாடுகள், கிழக்கத்தின் நாடுகள், பல சோதரம் இஸ்மவேலர் என்று சொல்லக்கூடிய அந்நிய தேசங்கள் கவனித்து பார்த்தால் அங்க இருக்கிற பல ஜனங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளையும் உபத்திரவங்களையும் கர்த்தருடைய இயேசுவை போல வாதிப்பதற்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் அங்கெல்லாம் கவனித்து பார்த்தால் மிகப்பெரிய எழுப்புதலும் அசைவும் உண்டாகிறது. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? எனக்கன்பான தேவ ஜனமே, இயேசு தன் சரீரத்தை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தினதை போல உங்கள் சரீரமாகிய பாத்திரத்தை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? சந்தோஷத்துக்காக, இன்பத்துக்காக, அழகுக்காக, அல்லது மேட்டிமைக்காக, பணம் பதவிக்காக, மற்றவர்களுக்காக எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? இது எல்லாவற்றை விட கர்த்தர் படைத்த இந்த சரீரமாகிய உங்கள் உடலை ஆண்டவருக்காகவே நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் இயேசுவின் வருகையில் நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். உங்கள் சரீரம் அது தேவனுக்கு உகந்த தேவ ராஜ்யத்துக்குரியதாய் மாறும். ஆனபடினால் இயேசுவே, உம்முடைய சரீரத்தை போல என்னை ஒரு பாத்திரமாகி, ஒரு பங்குள்ள பாத்திரமாகி, பயனுள்ள பாத்திரமாகி, ஒரு பாத்திரமாகிய சரீரமாய் என் சரீரத்தை மாற்றும் என்று சொல்லி கேளுங்கள். கண்டிப்பாய் செய்வார். அப்பொழுது நீங்களும் இயேசுவை போல் மாறுவீர்கள். அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன்.
நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து சரீரமாகிய என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். கர்த்தர் நல்லவை. இது இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை. எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்கள் பாடுகள் ஒரு நாளும் வருத்தத்தையும் துக்கத்தை உண்டாக்காமல் அது இந்த வசனத்தின்படி அது சந்தோஷத்தை உண்டாக்கும். அதன் மத்தியில் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள். கர்த்தர் அந்த சரீரமாகவும் பாத்திரமாகவும் உங்களை மாற்றி சந்தோஷத்தால் நிரப்புவார். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, உடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் இதோ உம்முடைய நீர் பயன்படுத்தின பாத்திரங்களில் 4வது பாத்திரமாகிய சரீரமாகிய பாத்திரம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு தியானிக்க உதவி செய்து இந்த சரீரமாகிய பாத்திரத்திலே வாதைகளையும் ஆண்டவரே காயங்களையும் நீர் அனுபவித்தீர் என்று கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சரீரங்களையும் நாங்கள் ஜீவ பலியாய் வார்க்கப்பட்டு ஆண்டவரே உமக்காக பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, இதோ இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சரீரங்களை இப்பொழுதே இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவுகிறேன். சத்திய வசனத்தினால் சுத்திகரிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரை தகுதிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இவருடைய சரீரங்கள் ஒரு பரிசுத்த பாத்திரங்களாய் மாறட்டும். பரிசுத்த உடன்படிக்கையின் பாத்திரமாய் மாறட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நீ தகுதிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.